Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாரும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம Be Encouragedல என்ன பார்க்க போறோம்னா, even when you don't see it or feel it, நீங்க பார்க்கலனாலும் இல்லை உங்களால் அதை ஃபீல் பண்ண உணர முடியலனாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ஸ் பார்க்கலாம். Hebrews chapter 11 verse 1. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். என்னது? நம்பப்படுகிறதும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. எவ்வளோ அழகான ஒரு வசனம் இல்லை? ஸோ அது என்னது? ஈவன் when you don't see it or feel it அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு இது ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதை நம்ம அதை பார்க்குறோமோ, அதுக்கான திங்ஸ் நம்மளை சுற்றி நடக்குதோ நடக்கலையோ, நமக்குள்ளே அந்த ஃபெய்த் அண்ட் ஹோப் எப்படி இருக்குன்னா, ஐ நோ மை காட் வில் டூ இட். சூப்பராக எனக்கு தெரியும், அவர் செம்மையாக பண்ணி முடிச்சுவார், கன்ஃபார்ம் டெஸ்டிமனிலாம் வந்துடும், நான் ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் இருப்போம், அந்த ஒரு ஃபெய்த்தில் இருப்போம். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நம்ம கேட்கறது, நம்ம ஜபிக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவர் வந்து லைக் ஒரு டிலேயிங் ப்ராசஸ் போகுது அப்படின்னா, ஒரு வெயிட்டிங் பீரியடில் நம்ம இருக்கோம்னா, அப்படியே நம்ம என்ன நடக்குதா, ஏசப்பா நான் இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேனே, அதுக்கு ஏதாவது நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நம்மளே ஆண்டவருக்கு பிளான் கொடுப்போம், நீங்கள் இது இப்படி பண்ணுங்கள், நீங்கள் அதை அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது நம்ம அந்த காரியம் நடக்குதா ஏசப்பா, எதுவுமே என் கண்ணுக்கு எதுவுமே ஃபிசிக்கல் சயின்ஸ் எதுவுமே தெரியலையே நடக்கிற மாதிரி, என்னோட நேக்கட் ஐஸ்னால என்னால் எதுவுமே பார்க்க முடியலையே, நீங்கள் செய்கிறீங்களா ஏசப்பா, உங்களுக்கு புரியுதா, நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரிய வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருவோம். அங்கே நம்மளோட ஃபெய்த் என்ன ஆகுது, ஹோப் என்ன ஆகுது, அப்படியே ட்ராப் டவுன் ஆகிட்டே வருது. அதுக்கு தான் இந்த வேர்ஸ் திரும்ப படிங்களேன். Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. அந்த லாஸ்ட் வேர்ட் என்ன? not seen. நீங்க பார்க்காததையுமே you need to have the hope and faith in Christ that he will do it surely for us. நம்மளுக்கு செய்ய மாட்டார், வேறு யாருக்கு செய்ய போறாரு? அப்படி அதை செய்யறதுக்கு அதை டிலே பண்ணனா there will be some reason. நம்ம அதுக்காக வந்து ஆண்டவர் உட்காந்து we mustn't pester him. என்ன ஏசப்பா நான் ஜபிச்சுட்டேன், நீங்கள் இன்னும் செய்யவே இல்லையே, என்ன பண்ணுறீங்க, என்னால் எதுவும் உணரவும் முடியல, நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு, என்னால் பார்க்கவும் முடியல, எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை ரொம்ப அப்படியே நயனன்னு பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே வந்து இப்போ இந்த பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஒரு காரியம் கேட்டிருப்போம், அவங்க செய்கிறேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு தெரியும் கன்ஃபார்ம் நம்ம சொல்லிட்டோன்னா அவர் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி அப்படியே சாரியை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க, அம்மா 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 பண்ணுவான்னு. அதாவது அந்த அம்மாவுக்கு தெரியும் அதை எப்போ பண்ணணும், என்ன டயத்தில் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதை அந்த பிள்ளைக்கு அது புரியுதோ புரியலையோ, அவங்களால அது பார்க்க முடியுதோ பார்க்க முடியலையோ, அவங்க கரெக்ட் டயத்துக்கு அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு அழகாக அந்த காரியத்தை செஞ்சுருவாங்க. அது போல தான் ஆண்டவரும். நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா, you need to have the faith and hope in Christ even when you can't see it, even when you can't feel about it anything. அது என்ன இமோஷன் ஆகும், உங்களால் அது உணரவே முடியல, ஏசப்பா நீங்கள் பண்ணுறீங்களான்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை, ஒரு 1% கூட என்னால் பார்க்க முடியல ஏசப்பா, எதுவுமே அதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னை சுற்றி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும், கமா ஃபுல் ஸ்டாப் இல்லை, கமா போட்டு you need to have the faith and hope in the Lord that he will surely do for you. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. Hebrews 11:11 அதுதான் சொல்லுது, காணப்படாதவைகளின் உறுதியுமாய் இருக்கிறது, நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. லார்ட், ஐ டோன்ட் நோ வெதர் யுவர், ஐ டோன்ட் நோ கூட இல்லை, அது கூட தப்பு. லார்ட், நீங்கள் பண்ணுறது என்னால் பார்க்கவும் முடியல, ஃபீலும் பண்ண முடியல, அப்படியே ராவாக ஆண்டவர்கிட்ட இந்த கான்வர்சேஷனை சொல்லுங்கள். லார்ட், ஐ எம் unable to see what you're doing in my life and I don't even understand that. என்னால் அதை ஃபீலும் பண்ண முடியல, பட் நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, கன்ஃபார்ம் பிஹைண்ட் த சீன்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ காட். அது எல்லாமே நன்மைக்கு எதுவானது தான் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு சொல்லி பாருங்களேன், he'll be overwhelmed with joy. என் பிள்ளை என் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்கான், என் பிள்ளை என் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்கா, அவனுக்காக தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் சித்தமானதை அவர் கட்டாயம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. Lord Jesus, thank you ஆண்டவரே. Abba Father, we lift up your mighty name, your holy name, Lord. இன்றைக்கு நாங்கள் கேட்கறதுன்னு சொல்கிறதுல ஒன்றே தான் ஏசப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறது எங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நாங்கள் பார்க்குறோமோ பார்க்கலையோ ஏசப்பா, இல்லை அதை குறித்தான காரியங்கள் கேட்குறோமோ கேட்கலையோ, நோ மேட்டர் வாட் ஏசப்பா, ஹெல்ப் அஸ் டு புட் அவர் ஹோல்
ட்ரஸ்ட், ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ் ஒன்லி ஆன் யூ ஜீசஸ். நாங்கள் ஏசப்பா டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது, டீவியேட் ஆயிடக்கூடாது ஏசப்பா. நீங்கள் பண்ணுறதை எங்கள் லைஃப்பில் எங்களால் பார்க்க முடியல, கேட்க முடியல, உணர முடியலன்றதுக்காக ஆண்டவர் என்னை விட்டு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் நான் சொல்கிறது எதுவுமே அவர் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, ஜெபத்துக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகி டீவியேட் ஆகி தப்பான வழிகளில் நாங்கள் போயிடக்கூடாது சுவாமி. உண்மை நாங்கள் ஏசப்பா ஹர்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் உங்களை நாங்கள் கிரீவ் பண்ணிடவே கூடாது ராஜா. ஹோலி ஸ்பிரிட் யூ கிவ் அஸ் த ஸ்ட்ரென்த் லார்ட். எங்க ஃப்ளஷ் வீக் ஆகும் போதெல்லாம் அப்பா ஸ்பிரிட் மேன் நீங்க ஆவியான தேவனே நீர் ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தினால. even when we don't feel it, even when we don't see it, help us to put our hope and trust in you, faith on you alone Jesus. நீர் அதை செய்ய போவதற்காக நன்றி சுவாமி. அப்பா ஒரு blind faith ஏசப்பா எங்களுக்குள்ளாக வர தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. let your name alone be glorified. In Jesus name we pray. Amen. So even when you don't feel it or see it, trust in the Lord. God bless you.